அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கடுமையான பசி, ஏழை தோழர். யாராவது தன்னை வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்கு வழியாக வருகிறார்கள். இக்ரினி யா அபூபக்கர், அபூபக்கரே, இக்ரினிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. இக்ரினி யா அபூபக்கர், இக்ரினி என்று சொன்னால் கிரல் லைஃப், வீட்டுக்கு அழைத்து சென்று 3 நாள் என்னை விருந்தாளியாக வைத்து உணவு கொடுங்கள் என்று இவர்கள் சொல்ல இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஓதி காட்டுங்கிற அர்த்தம். இக்ரினி, ஓதி காட்டுங்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஓதித்தான் காட்ட சொல்றாருன்னு நினைச்சிட்டு பக்கத்துல உட்கார்ந்து சூரத்துல் பக்ராவை ஓதி காட்டினார்களாம். 2 ஜுஸு. பசியில துடிக்கிறார், இங்க 2 ஜுஸு ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டிட்டு எந்திரிச்சு போயாச்சு. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் தயக்கத்தோடு இக்ரினி யா உமர், உமரே என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் பக்கத்துல உட்கார்ந்து ஆல இம்ரான ஓதி காட்டினாங்களாம். யாரத்தால ஒரு ஜுஸு. எந்திரிச்சு போன உடனே அடுத்து ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு யோசிக்கிறார்கள், 4-5 சூரா தெரிஞ்சவங்க தெரிஞ்சதெல்லாம் ஓதி காட்டிட்டாங்க, முழு குர்ஆனையும் பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், இக்ரினி என்று சொல்லி முழு குர்ஆனையும் நாயகம் ஓதி காட்டினால் ஜனாசா தான் என்று எண்ணிக்கொண்டு கோமான் நபிகள் கோமான் வருகிற பொழுது இக்ரினி யா ரசூலல்லாஹ், பெருமானார் சிரிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை உணர்கிற ஆற்றல் படைத்த அந்த கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, நான் அபூபக்கர் அலியை போன்று சூரத்துல் பக்ராவையோ உமரை போன்று நான் ஆல இம்ரானையோ ஓதி காட்டவில்லை, எனக்கு பின்னால் வா, நான் உனக்கு விருந்து தருகிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் செல்லுகிறார்கள். வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீற்றிருக்கிறார்கள். ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஒரு கிளாஸிலே பால் இருக்கிறது, கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், பெருமானாருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, தன் தோழர்கள் எல்லாம் சாப்பிட்டதற்கு பிறகுதான் நாயகம் சாப்பிடுவார்கள். நம் தலைவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, இவர்கள் மிச்சத்தை தான் நம் தோழர்கள் சாப்பிட வேண்டும். ஆனால் பெருமானார் அப்படி அல்ல, தன் தோழர்களை சாப்பிட வைத்து மகிழ்ந்து அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு தெரியும். ஒரு கிளாஸ் பாலை பெருமானார் எனக்கு கொடுப்பார்கள், குடித்து கிளாஸை கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வேகமாக செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, உன்னை போன்று பசியாக திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் அஸ்ஹாபு சுஃபா பள்ளியில் விட்டு இருக்கிறார்கள், எல்லோரையும் அழைத்து வாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, ஒரு மடக்கு குடிச்சா கூட 80 மடக்கு வராது, ஒரு மிடல் குடித்தா கூட 80 பேர்த்துக்கும் குடிச்சுட்டு கொடுக்கறதா தான் நடக்காது. ஆனால் இந்த தலைவனுக்கு கட்டுப்படுதல் எப்படி இருந்தது? வேகமாக ஓடுகிறார்கள், பெருமானார் சொல்லிவிட்டார்கள், வேகமாக ஓடுகிறார்கள், அத்தனை பேர்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு வந்து ஒரு தந்திரம் செய்தார்கள். முதல்ல நாம நின்றுவோம், நம்ம கையில தானே கொடுக்கணும், ஃபுல்லா குடிச்சிட்டு கிளாஸ் கொடுத்துருவோம் என்று எண்ணிக்கொண்டு முதல் ஆளாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைரா, எல்லோரும் குடிக்கட்டும், நாம் குடிக்கலாம், இந்த பக்கம் வாருங்கள் என்று சொல்லி பெருமானார் தனியாக நிற்க வைத்துக் கொண்டார்கள். 80 பேர்களும் குடித்தார்கள். ஒரு சொட்டு பால் குறையவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே அதற்கு பிறகு கொடுத்தார்கள், குடியுங்கள், குடித்தார்கள், மீண்டும் குடியுங்கள், குடித்தார்கள், மீண்டும் குடியுங்கள், குடித்தார்கள். 4வது முறை சொல்லுகிற பொழுது வயிறு நிரம்பி விட்டது நாயகமே. ஒன்றாகவே இருந்தது. 80 பேர்களின் பசியை அகற்றியது. இதுதான் பரக்கத்.